ஹாய், புட்டின் பண்ணலாமா? இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஆனியன், கேரட், சிக்கன் இது மூணுத்தையும் க்ரில் பண்ணி அதை வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோட ஜூஸ் இறங்கணுங்கிறதுக்காக நான் நல்லா மசிச்சு விட்டுருக்கேன். நீங்களும் இது மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டிங்கன்னா அதோட ஜூஸ் ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை போட்டு எடுத்துருக்கேன். தென் ஃப்ரைட் சிக்கன் அதையும் இதை மாதிரி நல்லா ஃப்ரைட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க இந்த சிக்கன், கேரட்லாம் வடிகட்டி இதை போல் எடுத்துக்கோங்க தனியாக ஒரு பவுலில். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பட்டரை ஆட் பண்ணி நல்லா அது மாதிரி மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆர் மைதா இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கிரேவியை நம்ம ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சால்ட், அப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜ் கொண்டு வந்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஹீரோவான சீஸ் கர்ட் இது ஆட் பண்ணிவிட்டு தென் கிரேவி மேலே நம்ம ரெடி பண்ண கிரேவி மேலே ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 லேயர்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே சிக்கன் ஆட் பண்ணி திரும்ப அது மேலே கிரேவி ஆட் பண்ணிக்கோங்க. கனடாவில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டுனா அதில் இதுவும் ஒன்று, புட்டின். நீங்கள் கனடா இதை ட்ரை பண்ணாமல் போகவே கூடாது. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நாங்கள் கியூபெக் போயிருந்தப்போ நான் அதை ட்ரை பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ் கட் கிடைக்குமான்னு நம்ம ஊரில் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.